நமஸ்தே. இப்போ நம்ம மதியமா பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய கிராமர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். வர்ண कैसे कहते हैं? வர்ண அப்படின்னா லெட்டர். भाषा में प्रयोग मूल ध्वनि अथवा उसके चिह्न को वर्ण कहते हैं. ஒரு லெட்டர் அப்படின்னா அதில் சவுண்டும் இருக்கும் சிம்பிளும் இருக்கும். ஓகே, அதுதான் நம்ம வந்து லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, துவானி அப்படின்னா சவுண்டு, செஹன் அப்படின்னா சிம்பிள். இந்த மீனிங் எல்லாமே மேலே நோட் பண்ணிக்கோங்க. कथित या लिखित भाषा का मूल आधार क्या है? ஒரு பாஷா அப்படின்னா லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜில் எழுதுறதுக்கும் இனி அடுத்தது சொல்கிறதுக்கும் மெயின் ஆட்டு இருக்கிறது சவுண்டு. துவானி அப்படின்னா சவுண்ட். ஓகே, இனி அடுத்த லிப் கிசே கஹதே ஹே அப்படின்னா லிப் அப்படின்னா ஸ்கிரிப்ட். இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம வர்ணில் பார்த்த அதே சவுண்டு ப்ளஸ் சிம்பிள். அப்போது துவானி அவுர் என்னது चिह्न. ओके, இதுதான் आंसर आटे इங்கே वंदिருக்கு. ध्वनियों को लिखने के लिए जिन चिह्नों का प्रयोग किया जाता है उसे लिप कहते हैं. சவுண்டோ சிம்பிளோ சேர்த்து ஒரு ஸ்கிரிப்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. हमारे संविधान में किसी भाषा का राष्ट्र भाषा का दर्जा दिया जाता है. எவ்வளோ நம்மளுக்கு இந்தியாவில் ராஷ்டிர பாஷா நேஷ்னல் லெவலில் நம்ம எவ்வளோ லாங்குவேஜஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 22 லாங்குவேஜஸ். ஓகே, हिंदी वर्णमाला में कितने स्वर और व्यंजन कहते हैं? स्वर அப்படின்னா வவல்ஸ், व्यंजन அப்படின்னா கான்சனன்ட்ஸ். 11 ஸ்வர் இருக்குது, 33 व्यंजन இருக்குது. स्वरों का प्रयोग कैसे होता है? இது வந்து स्वतंत्र रूप से होता है அப்படின்னா ஸ்வரோன் அப்படின்னா வவல்ஸ். வவல்ஸ் எப்போவுமே ஒரு இண்டிபெண்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, ஸ்வதந்திர ரூப் அப்படின்னா என்னது? இண்டிபெண்ட் ஃபார்ம். இந்த மீனிங்கை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन, व्यंजन किसे कहते हैं? स्वरों की सहायता से उच्चारित वर्णों को व्यंजन कहते हैं. அதாவது வவல்ஸோட ஹெல்ப்போட நம்ம வந்து ஒரு வேர்டை நம்மளால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அப்படி வரக்கூடியதான் व्यंजन அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது संयुक्त व्यंजन किसे कहते हैं? उदाहरण दीजिए. दो व्यंजन के मेल को இனி அடுத்து संयुक्त व्यंजन कहते हैं. ரெண்டு व्यंजन சேர்ந்து வருவது தான் இந்த संयुक्त व्यंजन. இப்போது தா ப்ளஸ் ரால பார்த்தீங்கன்னா த்ர அப்படின்னு வந்திருக்கு. இதான் எக்ஸாம்பிள். இப்போது நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். अनुस्वार किसे कहते हैं? अनुस्वार பாருங்கள். स्वर के बाद आने वाले व्यंजन को अनुस्वार कहते हैं. ஒரு வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் இல்லை வந்து சேர்ந்து வரும். ஓகே, அதுதான் இது வந்து अनुस्वार. विसर्ग के कुछ उदाहरण दीजिए. விசர்க்கு அப்படின்னா இந்த சிம்பிள் போட்டு வரும். இந்த செமிகாலன் மாதிரி 2 ஃபுல் ஸ்டாப் இங்கே வந்திருக்கு இல்லையா? இதை தான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். அத்தக, அஹ அஹன்னு தான் நம்ம இதை ரீட் பண்ணும். இது வந்து கிரம்ஷ, பிராய அந்த மாதிரி நம்ம வந்து ரீட் பண்ணோம். ஓகே, ஆதி அப்படின்னா எக்ஸட்ரான அர்த்தம். இனி அடுத்தது அனுநாசிக் ஷஹன் கா. இனி அடுத்தது உதாகரன் தீஜியே. அனுநாசிக் அப்படின்னா மேலே இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த சிம்பிளோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஹோன், மா, ஏன், ஊன், ஆ இதெல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸ். हल या हल्त चहन व्यंजन के में कहान लगाया जाता है. கஹான்ற இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நீச்சே கீழே தான் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜஹத் இல்லை வந்து கீழே இந்த ஒரு இப்படி ஒரு டேஷ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஜஹத், சிட்டி, வித்வான் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता? எப்படிப்பட்ட ஒரு வேர்ட்ஸில் நம்மளால் விசர்க ஆட் பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து தத்வவ ததாஸ் தேசி சப்தோன். அதாவது ஒரு நேட்டிவ் அது வந்து இண்டிபெண்ட்டாகட்டே இருக்கிற ஒரு ஃபார்மில் இருக்கும்போது நம்மளால் இந்த விசர்கை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு தான் தத்பவ ததா தேசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு இண்டிபெண்ட் ஃபார்மில் இருக்கும். हिंदी उनका अकौन का தேவனகிரி ரூப் लिखिए. அக்கௌன் அப்படின்னா ஹிந்தியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம தேவனகிரி ஸ்கிரிப்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 1 to இங்கே வந்து இந்த 0 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். தேவனகிரி அன்கோன் கா
अंतर्राष्ट्रीय रूप लिखिए. अंतर्राष्ट्रीय रूप அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில். அப்போது இது வந்து நம்ம நார்மலாக 1 2 3 எழுதுகிறோம் இல்லையா, இதே மாதிரி தான். ஓகே, லைட்டாக எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வர்ண அப்படின்னா என்னது, துவானி और इनी चिहन அதாவது சவுண்டு ப்ளஸ் சிம்பிள் தான் வர்ணன்னு பார்த்தோம். இனி கதத்தியா லிக்கத்துக்கும் மூல காரணம் மட்டும் இருக்குது துவானி சவுண்டுன்னு பார்த்தோம். லிப் கிசே காத்தே ஹே இதுக்குமே துவானி और चिहन அப்படின்னு நீங்கள் போட்டால் போதும். ராஷ்டிர பாஷை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க 22. இனி ஸ்வர் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க 11. வியஞ்சன் வந்து 33 இருக்குது. இனி அடுத்தது ஸ்வர் அப்படின்னா வவல்ஸ். வவல்ஸ் எப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இண்டிபெண்ட் ஃபார்ம். அதான் இங்கே வந்து ஸ்வதந்திர ரூபன்னு எழுதியிருக்கு. ஒரு வியஞ்சன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க, வவல்ஸோட ஹெல்ப்போடு நம்மளால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும்னா அதை தான் நம்ம வியஞ்சன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இது வந்து சங்யுக்த வியஞ்சன் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2 வியஞ்சன் வந்து சேர்ந்து வரக்கூடியதான் சங்யுக்தோன் வெஞ்சன். இது வந்து தா ப்ளஸ் ர அப்படின்னா த்ர. இனி அடுத்தது அனுஸ்வார். இனி அடுத்த கிசே காத்தே ஹே இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஸ்வர்க்க மேலே இந்த வியஞ்சனும் சேர்ந்து வருவதான் அனுஸ்வார் அப்படின்னு சொல்லிப்பாங்க. விசர்குக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 2 டாட்ஸ் வச்சு வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் எக்ஸாம்பிள். இனி அடுத்தது அனுநாசிக் சுஹான் சஹான் சிஹியான் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. மேலே இந்த சிம்பிள் வருது இல்லையா, மா ஹூன், இதெல்லாமே தான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஹலியா ஹல்த சிஹன் வியஞ்சன் மே கஹா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஹான்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீச்சேன்னு போட்டிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க, சிட்டி ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்கும். இனி அடுத்து கின் சப்தமே விசர்க்கு கா பிரயோக நெஹின் ஹோதா. இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம விசர்கை யூஸ் பண்ண முடியாது. இனி அடுத்து ஹிந்தி லெட்டர்ஸ் வந்து தேவனகிரி ரூப்பில் கேட்டிருக்காங்க, அது மாதிரி எழுதியிருக்கோம். இனி அடுத்து அந்தராஷ்டிரிய ரூப் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மலாட்ட எழுதக்கூடிய 1 2 3 4 இது எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தன்யவாத்.